மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம், மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம் வராது. நண்பர்களே, இன்றைய காணொளி பதிவிலே நாம் காண இருப்பது உலக பொதுமறை திருக்குறள். இந்த திருக்குறளிலே கடவுள் வாழ்த்திலே 6வது குறளாகிய பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வர் என்கின்ற குறளின் விளக்கத்தை காண இருக்கிறோம். உலக பொதுமறை திருக்குறளுக்கு எண்ணற்றோர் உரை எழுதியிருக்கின்றனர் என்றாலும் இந்த சிறியோன் ஒரு சில கருத்துகளோடு இந்த குறளுக்கான பதிவிட விரும்புகிறேன். நண்பர்களே, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வர் என்கின்ற குறள். பொறி என்பது என்ன? பொறி என்பது இந்த உடல். இந்த உடலிலே 5 என்பது இங்கே பஞ்ச இந்திரியம். இந்த உடல் ஆற்றல் பெற்று இயக்கம் பெறுகிறது. ஆற்றல் பெறுவதற்கு உணவு, காற்று, நீர் போன்ற பல்வேறு காரணிகள் தேவைப்படுகிறது. இந்த பல்வேறு காரணிகள் வழியாக காந்தம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நமது உடலிலே கவரப்பட்டு அந்த கவர்ந்த காந்தத்தின் வழியாக ஆற்றலாக மாற்றப்பட்டு அந்த ஆற்றல் வழியாக இந்த பஞ்ச இந்திரியங்களை கொண்டு பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல் போன்ற பல்வேறு, அதாவது இந்த 5 நிலைகளை நாம் உணர்கிறோம். பஞ்ச இந்திரியங்கள் இந்த காந்தம் என்கின்ற சொல்லக்கூடிய நிலையிலே பஞ்ச தன் மாத்திரைகளாக மாற்றப்பட்டு இந்த காந்த அலையானது சுவை, நாம் உணவு உண்ணும்போது சுவை உணர்வாகவும், கண்களால் பார்க்கும்போது அது பார்வை உணர்வாகவும், அதாவது ஒளி உணர்வாகவும், காதால் கேட்கும்போது அது ஒளி கேட்கும் காந்தமாகவும், உடலிலே தொடும்போது தொடு உணர்வாகவும் இங்கே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இது ஒரு இறை தந்த ஒரு பெருங்கொடை. என்ன நடக்கிறது இந்த உடலிலே, என்னென்ன மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இந்த காந்தம் வழியாக எண்ணற்ற செயல்களை நடத்தி கொண்டிருக்கும் அந்த இறை இந்த உடலை ஒரு கட்டுக்கோப்பாக, ஒரு பெரிய இயக்க நிலையாக இருக்கச் செய்து காந்தம் என்கின்ற அந்த நிலையிலிருந்து ஆற்றலை பெற்று அந்த ஆற்றல் வழியாக இந்த உடல் இயக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த உடல் இயக்கம் நடைபெறும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காந்த தன் மாற்றமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. எனவே நண்பர்களே, 5 அழித்தல் என்பது இந்த பொறியை கொண்டு இந்த பஞ்ச தன் மாத்திரைகளை அதிகமாக செலவிட்டால் என்ன ஆகும்? நமது உடல் நோயுற்று விடுகிறது. காந்த பற்றாக்குறையின் காரணமாக இந்த உடல் நோயுற்று பல இன்னல்களை சந்திக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த காந்த பற்றாக்குறையின் வழியாக மனம் என்கின்ற நிலையும் மாறிவிடுகிறது. பலருக்கு சினம் ஏன் ஏற்படுகிறது என்றால் இந்த காந்த பற்றாக்குறை தான். இந்த ஞானம் பெற்ற ஞான முனிவர்கள் பெரும்பாலும் சினமற்று இருப்பார்கள். அதற்கு காரணம், அவர்கள் அதிகமாக இந்த காந்தத்தை இழக்காமல் காந்த பெருக்கத்தை அவர்கள் தவத்தின் வழியாக இந்த உடலிலே நிரம்ப செய்து விடுகிறார்கள். ஆனால் சமுதாயத்தில் வாழும் நம்மை போன்றோர் என்ன செய்கிறோம் என்றால், உலக இன்பம் என்று சொல்லக்கூடிய நிலையில இருந்து கொண்டு இந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக பஞ்சதன் மாத்திரைகளை அதிகமாக வீணடித்து அதை ஒரு உபயோகமான காரியங்களை விட்டு உபயோகமற்ற காரியங்களுக்கு அதாவது அந்த செயல்களுக்கு இந்த காந்தத்தை இயக்க செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளின் வழியாக இந்த உடல் நலிவுற்று விடுகிறது. விரைவாக மரணமும் ஏற்பட்டு விடுகிறது.
ஞான பெருமக்கள் மரணத்தை அவர்கள் விரும்பியபடி ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது மரணம் அவர்களுக்கு அவ்வளவு விரைவாக வருவதில்லை. அவர்கள் இறைப்பொருளோடு வாழும் காலத்திலே வாழ்ந்துவிட்டு இந்த இறைப்பொருளோடு இரண்டர கலந்து இந்த பிரபஞ்ச இயக்கமாகவே மாறிவிடுகிறார்கள். அவர்கள்தான் ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள். ஆனால் அவர்கள் கண்ட வழியிலே செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொன்ன அந்த அறிவுரைகளை நாம் சற்று ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதைத்தான் வள்ளுவ பெருமானார் சொல்லுகிறார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வர் என்று. இந்த உலகத்திலே அனைத்து உயிர்களும் நீண்ட நாள் வாழ ஆசைப்படுகிறது. நம்முடைய மனித இனமும் ஆசைப்படுகிறது. ஆனால் அதற்கான முயற்சிகளை நாம் எடுத்தோமா என்றால் அதுதான் மிகப்பெரிய வினாவாக இருக்கிறது. காந்தம் என்பது உணவு, நீர், காற்று, வெப்பம் போன்ற பல்வேறு நிலைகளிலே நமக்கு கிடைத்தாலும் அதை எப்படி பெறுவது, எப்படி கிரகித்து உள்ளே சேமிப்பது, எப்படி வீணடிக்காமல் இருப்பது என்கின்ற பல்வேறு நிலைகளை நாம் உணர்ந்து கொள்ளாமலே இருக்கிறோம். இந்த நிலைகளை உணர்ந்து கொண்டால் இந்த காந்த சக்தியானது நமது உடல் வலிமை பெறவும், நோயற்று வாழவும், நீண்ட நெடுகாலம் வாழவும், இறை தொடர்பு கொள்ளவும், இறைவனோடு இரண்டர கலந்து இன்புறவும், பெரும் மகிழ்ச்சியாக பேரின்பத்தை இந்த தவம் வழியாக பெறுவதும் மிக சுலபமாக மாறிவிடுகிறது. எனவே நண்பர்களே, வள்ளுவ பெருமகனார் கூற வந்த கருத்து என்னவென்றால், பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வர். பொய்தீர் ஒழுக்க நெறி என்பது உண்மையான ஒழுக்க நெறி. உண்மையான ஒழுக்க நெறி என்பது இந்த காந்தத்தை வீணடிக்காமல், செலவழிக்காமல் காந்தத்தை சேர்ப்பதற்கான வழி. காந்தம் என்பதுதான் இந்த பிரபஞ்ச இயக்கத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் சுழன்று கொண்டிருக்கிறது, சுற்றி கொண்டிருக்கிறது. நமது உடலில் உள்ள அணுக்களும் சுற்றி சுழன்று இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு மூல காரணம் இந்த காந்தம் என்கின்ற நிலைதான். எனவே நண்பர்களே, இந்த காந்த நிலையை, அந்த காந்த நிலையின் இருப்பை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் இங்கே கூற வருகிறார். அதுதான் இறைவன் அந்த இறை அதிகாரத்திலே, கடவுள் வாழ்த்திலே வைத்திருக்கக்கூடிய காரணம். இந்த உடல் இருந்தால்தான் இந்த இறைவனை நாம் உணர முடியும். எனவே இந்த உடலின் பெருமையை உணர்த்துவதற்காக அந்த உடல் வழியாக இறைவனை உணரக்கூடிய தன்மைக்காகத்தான் இந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வர் என்று கூறுகிறார். எனவே நண்பர்களே, இந்த உடலை நாம் என்ன தேவையோ அதை சுவைப்போம், என்ன தேவையோ அதை நாம் பார்ப்போம், என்ன தேவையோ அதை நாம் கேட்போம், என்ன தேவையோ அதை நாம் இந்த உடல் வழியாக உணர்வோம் என்று கூறி, இந்த காந்தம்தான் இந்த உடலை பாதுகாக்கிறது. அந்த காந்தம்தான் இறை தந்த பெருங்கொடை. அந்த இறை தந்த பெருங்கொடையாகிய காந்தத்தை அந்த பஞ்சதன் மாத்திரைகளை, பஞ்ச இந்திரியங்கள் வழியாக பஞ்சதன் மாத்திரை என்று சொல்லக்கூடிய உணர்தல், பார்த்தல், கேட்டல், சுவைத்தல் போன்ற முக்கியமான நிகழ்வுகளை தேவையான அளவிலே வைத்து தேவையற்ற நிலைகளை குறைத்து அனைவரும் நீண்ட நெடுகாலம் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.